ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி துவாதசி திதி பாலவ கரணம் சுபயோகத்துல கன்னியா லக்னத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் நான் இப்ப சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு 100% அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரகங்களுடைய நிலை, அப்புறம் இப்ப கோச்சாரத்துடைய நிலை, அப்புறம் இப்ப என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு 100% அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் 80% கரெக்டாக தான் இருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களோட ராசியில தான் இந்த வருடம் பிறக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 2025 விட 2026 உங்களுக்கு நல்ல லாபம், காசு, பணம், ஆசை அபிலாசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்க போகுது. ஏன்னா இந்த ஆண்டு குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. சனி லாபஸ்தானம், அதாவது 2ஆம் இடம்ங்கிறது தான் பணம், நமக்கு வரக்கூடிய பணம், தனம், வாக்கு, குடும்பம் எல்லாத்தையுமே அந்த ஸ்தானத்துல குருவே இருக்காரு. 11ங்கிறது என்னன்னா குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஆசை அபிலாசைகள், உங்களுக்கு என்னெல்லாம் ஆசையோ அது எல்லாமே 11ஆம் இடத்துல யார் இருக்கா? சனி இருக்காரு. சனி இருக்கக்கூடிய இடத்த விருத்தி பண்ணுவாரு. அது போக ரிஷப ராசிக்கு நல்ல ராஜ யோகத்தை செய்யக்கூடியவர் சனி. அதே மாதிரி ராகு 10ஆம் இடத்துலையும் கேது 4ஆம் இடத்துல இருக்கு. உங்களுடைய ராசிக்கு இந்த வருடம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த 2026 டிசம்பருக்குள்ள எல்லாமே டிக் ஆயிரும். அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, என்ன விஷயங்கள்லாம் நடக்கணுமோ எல்லாமே நடக்கும். நீங்க ஆசைப்பட்டது அத்தனையுமே உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு இது இருக்குல்ல, ஒருத்தர் சொல்லுவாரல்ல, அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு. அது மாதிரி உங்க எல்லா ஆசைகளுமே நிறைவேறக்கூடிய ஆண்டாதான் இந்த 2026 இருக்க போகுது. சரி, புதுசா நம்ம தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலம். 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த ராகு கொஞ்சமா முதலீடு, அதாவது ராகுவோடைய தானியம் என்ன அப்படின்னா அந்த உளுந்து இருக்குல்ல, கருப்பு உளுந்து. பொதுவாகவே உளுந்து இவ்வளோ போட்டு ஊற வச்சு ஆட்டினாலே பொதுன்னு இவ்வளோ வந்துடும். இவ்வளோண்டு போட்டால் இவ்வளோ வரும். அந்த மாதிரி இந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு சின்ன முதலீடு பண்றீங்க, முதலீடு பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிசினஸ் செய்றீங்க அப்படின்னா பெரிய லாபத்தை ஈட்ட முடியும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில், இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், இது எல்லாத்துக்குமே ராகு துணை நின்று நிறைய காசு பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துடுவாரு. ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 11ஆம் இடத்துல 10 கூடையவர் 11ல சனி இருக்காரு. அப்ப நல்ல காசு பணம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே மாதிரி யாருக்காவது குரு திசையோ சனி திசையோ ராகு திசையோ என்ன திசை நடந்தாலும் சரி, இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமா இருக்குது. கை மேல பலன்கள். இந்த 2026 உங்களுடைய வருடம் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் வருஷம் அப்படின்னு நீங்க கட்டாயம் சொல்லி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். 2ல இருக்க குரு உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. தொழில ரொம்ப நல்லா இருக்கு. புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். பார்ட்னர்ஷிப் இருந்தால் பார்ட்னர்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக விலகிடுவாங்க. நீங்களே முதலீடு பண்ணி செய்யக்கூடிய அமைப்புகள். உங்களோட உழைப்பு, உங்களோட பணத்தை போட்டு முதலீடு நீங்கள் செய்யும் போது நல்ல காசு பணத்தை பார்த்துக்கலாம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வருடம் தான் இது. நீங்கள் இவ்வளோ நாள தொழில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகி நல்ல லாபம், நிரந்தர வருமானம். மாதம் ஒரு டார்கெட்டை வச்சு பண்ணீங்கனாலே மிகப்பெரிய லெவல்ல வந்துடும். அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைக்குங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால கடன் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ நாளா பேங்க்ல போய் ஒரு அப்ளை பண்ணியிருப்பீங்க பிஸ்னஸ் லோனுக்கு. பட் ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால ரிஜெக்ட் ஆயிருக்கும். இந்த தடவை உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி தொழிலுக்காக கடன் வாங்கினாலும் அதுவும் நிவர்த்தியாகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல காசு பணம் வருமானம் இது எல்லாமே உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம். குரு 6ஆம் இடத்தையும் பார்த்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய உத்தியோகம், அதாவது திறமைகள்லாம் பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். இதுவரைக்கும் யாரு என்ன ஏது அப்படின்னு தெரியலனா கூட இப்போ நீங்களா இதை செஞ்சீங்க, வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உயர் அதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட், உங்களுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் உறுதியாக உண்டு. இந்த வருடம் நல்ல
நல்ல நீங்கள் நினச்ச இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இதை விட பெரிய கம்பெனிக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இது சூப்பரான டைம். அப்ளை பண்ணால் உடனே கிடச்சிரும். இல்லைன்னா அந்த கம்பெனிலேருந்து டேரெக்டாகவே உங்களை கூப்பிட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த வருஷம் உறுதியாக இருக்குது. இதே மாதிரி குரு உங்களுக்கு அஷ்டமத்தையும் பார்க்குறாரு, 2ஆம் இடத்துலேருந்து அஷ்டமத்தையும் பார்க்குறாரு. அஷ்டமத்தை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்களும். பொதுவாக அஷ்டமம் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் இல்லை. ஆனால் குரு 2லேருந்து பார்க்குறதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி இந்த மாதிரி அமைப்புகள் யோகங்களும் உண்டு. அதே மாதிரி முக்கியமாக உழைக்காத பணங்கள் அப்படிங்கிறது, லாட்ரி புதையல் அப்படின்னா உழைக்காத பணங்கள், பினாமி சொத்துக்கள். ஒரு பெரிய மனிதருக்கு நீங்கள் ஒரு பினாமியாக இருக்கலாம், பெரிய அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் பினாமியாக இருக்கலாம். அந்த மாதிரி சொத்துக்கள்லாம் வர்றது, அதை ஹேண்டில் பண்ணுறது, அது மூலிமா நல்ல வருமானங்கள் வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். உயில் சொத்துக்களில் இருந்த யாராவது வழக்குகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உயில் சொத்துக்கள் மேலே என்னென்ன கேஸ் போட்டு ஜவ்வாட்டை இழுத்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு, அதெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே குரு 6ஆம் இடத்தை பார்க்குது. கடன் ரீதியாக எவ்வளோ மன உளைச்சல்கள் இருப்பீங்களோ அது எல்லாத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்கும். முக்கியமாக சனியோடைய பார்வை அஷ்டமத்துக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி உண்டு. அதே நேரத்தில் மருத்துவ செலவும் இருக்குங்க. வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். வழக்குகளில் உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு உறுதியாக வெற்றி கிடைக்கும். ஒரே ஒரு டைம் உத்திர நட்சத்திரம் வர அன்னைக்கு தேர் வடம் பிடித்து இழுத்துட்டு வாங்க. அது எந்த கோவிலையாக இருந்தாலும் சரி. அது அதுக்கப்புறம் உங்களுக்கு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு அமைப்புகளை கொடுக்கும். சனி 8ஆம் பார்வையாக சனி 8ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்க்குது. அதனால மருத்துவ செலவு இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. பொதுவாக உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12, அதே மாதிரி 7 கூடியவர். அவர் சனியும் செவ்வாயும் கோச்சாரத்தில் சேரக்கூடிய அந்த நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ராகுவும் செவ்வாயும் சேருது. அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல மிஷினரிஸு அதுல எல்லாம் அலட்சியம் கூடாது. அதே மாதிரி மார்ச் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் சேருது. அப்போ என்னன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவ விரைய செலவு, ஒரு சிலருக்குலாம் சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி இருக்குது. உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்குண்டான என்ன ஸ்டெப்போ எடுத்துருங்க. விரயமாகுது, செலவாகுது. நீங்கள் சிக்கனம் பிடிக்கிறேன் அப்படின்னா சாதாரணமாக சில லட்சங்களில் செலவு பண்ணுறது அது உயிருக்கே ஆபத்தாக முடியும். அந்த செலவை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால. அதனால் அந்த டைமில் மருத்துவ செலவு அப்படின்னா ஒரு 1000, 500 அந்த மாதிரி செலவுகளோடு முடிச்சுக்கோங்க. டாக்டர் ஒப்பீனியன் ஆகுங்க. சில பேருக்கு சர்ஜரி கண்டம் இருக்குது. ஸோ அதனால் இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி தாயாருக்கு உடல் கண்டம் இருக்குது. அதாவது தாயாருக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கனால தாயாருக்கு மருத்துவ செலவோ அல்லது உயிருக்கு பிரச்சனைகள், அதாவது உயிர் கண்டம் சொல்லுவோம் இல்லைங்களா, கண்ட அமைப்புகள் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கணும். 5ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள். அதே மாதிரி காதல் ரீதியான பிரச்சனைகளில் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும். சனியோடைய பார்வை உறவுகளிடையே சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது மனசுக்கு என்ன, சனியினாலே கசப்பு, அப்போது காதல்னால கசப்பான மனநிலையை கொண்டு கொடுத்துரும். பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்களுக்கு காசு காதல் 2 எடுத்து வச்சா ஒரே நிலையில தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால இந்த மன சங்கடங்களை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த காதல் பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். ஆனால் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்கனாலேயே மனசளவில் கஷ்டப்படுறது, அவங்களால துரோகத்தை சந்திக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொடுத்துரும். இந்த பிப்ரவரி கடைசி இதிலிருந்து மே மாதம் வரைக்கும் இந்த பிரச்சனைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்குது, ராகு கேதுவோடைய அனுகிரகம் இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த 2026ல் உங்களுக்கு ஏன் அதிக நன்மைனா, ஒரு கஷ்டம் வரும்போது மற்ற கிரக நிலைகள் உங்களை பேலன்ஸ் பண்ண இருக்கு, அதுதான் சந்தோஷம். சரி, அதனால ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, வருட ஆரம்பத்தில் திருமண பிராப்தம் 7ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கல, அதனால உங்களுக்கு திருமண பிராப்தம் இல்லை. ஆனால் ஜூன் 2026க்கு அப்புறம் குரு பயிற்சியாகி வராரு 3ஆம் இடத்துக்கு, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால
ஆவணி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு திருமண பிராப்தம் வந்துடுது. இந்த வாய்ப்பை வந்து கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்குது. கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திருமணத்தில் வந்து இருந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி குருவோடைய பார்வை இருக்கனால குருபலம் பரிபூரணமாக வருது. அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுக்கு எதை பார்க்குறாருன்னா 11ஐயும் பார்த்துறாரு, 7ஐயும் பார்த்து 11ஐயும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துலேருந்து எந்த இடத்த பார்ப்பாரு? 9ஆம் இடத்தை பார்ப்பாரு உங்கள் ராசிக்கு. அப்போ என்ன, காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோர்கள் இதுவரைக்கும் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட பச்சை கொடி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களால உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மனதுக்கு பிடித்த நபர்களே நீங்கள் திருமணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தை சனி பார்க்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா சந்தான பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம், நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றதுக்கு உண்டானது, யூனிவர்சிட்டியில் இது பண்ணுறது, அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்து ஒரு கேம்பஸ்லேயே போய் செலக்ட் ஆகி நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். படித்து முடிச்சுட்டு இந்த நிறைய பேர் வந்து வேலை மாற்றம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. வேலை மாற்றம் குருவோடைய 6ஆம் இடம் குரு பார்வை இருக்கு. அப்போ வேலை மாற்றம் உறுதியாக இருக்கு. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆவணி மாசத்துக்கு மேல குருபலம் இருக்கு. 9ஆம் இடத்தையும் பார்க்கறாரு, 11ஐயும் பார்க்கறாரு. அப்போ குருபலம் இருக்கு. குருபலம் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நிறைய பேர் ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் அந்த டைம்ல அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து புதுசா நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள், வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கு. இவ்வளோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து இந்த வீடு கட்டுறது வந்து வீடு வாங்குறது ஒரு வீடு கட்டுறதெல்லாம் வந்து கனவாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த கேது இருந்து இவ்வளோ நாளாக இருந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த ஜூனுக்கு மேலே வந்து அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் வந்து மீடியேட்டராக இருக்காங்க, கமிஷன் ஒர்க் பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து நிறைய காசு பணத்தை அள்ளிடலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது, அவங்களோட அங்கீகாரம் கிடைக்கிறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் எல்லாம் கிடைக்கிறது. அது மூலிமா நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, நல்ல கமிஷன் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காசு பணம் பொதுவாக அரசாங்கத்தில் இருக்கவங்க நிறைய பார்க்க முடியும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பரான டைம். இந்த டைமில் வந்து நீங்கள் தொட்டது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மக்களுடைய சப்போர்ட்டும் கட்சி தலைமையிடமும் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மக்களிடையே நீங்கள் வந்து நல்ல பிரபலியமான யோகங்கள் இருக்குது. எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி மீடியாவில் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு ஐடி விங்கை வச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். வெற்றி வாய்ப்பு கையிலேயே வரும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து கட்டாயம் ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கலைத்துறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அமைப்பு தான் வந்து இந்த ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு பெரிய இது, அதே மாதிரி மக்கள்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு கலைஞர்னாலே வந்து மக்களால் அங்கீகரிக்கப்படணும், அவங்களுடைய பாராட்டு வேணும். அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுடைய ஒரு சின்ன வீடியோ கூட மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆகி அது மூலிமா நீங்கள் ஃபேமஸ் ஆகுறது, அது மூலிமா வந்து உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் தேடி வருது. வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய கலைத்துறை விஷயங்கள்லாம் பேசுறது, பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி அதே மாதிரி அவார்ட் கிடைக்கிறது, காசு பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. மருத்துவ செலவு இருக்குது. இதை மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்கனாலே இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன்.